வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ சமீபத்தில் நிறைய பொய் பேசுறாரு, மாற்றி மாற்றி பேசுறாரு, உளர்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அண்ணன் உண்மையிலேயே நிறைய விஷயங்களை உண்மையாக பேசியிருக்கிறார். 2010 2011 அவர் இந்த ஈழத்தமிழர்களுக்காக பெரிய போராட்டமெல்லாம் இல்லை, சினிமா துறையை சேர்ந்தவர்கள் போராட்டம் செஞ்சதில் இவர் பேசின பேச்சு கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆகி அதுக்கப்புறம் இவரை கைது செஞ்சு அதுக்கப்புறம் போராளியாக மாறியவர். ஒரு பக்கத்தில் ஈழத்தமிழர்களுக்காக நான் போராடுகிறேன்னு சொல்லி போராளித்தனமாக பேசுகிறவர், இன்னொரு பக்கத்தில் அதே மதுரையில் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய சகாக்களை ஆல்ரெடி பேசியிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் அண்ணன் சீமான் ஒரு சில விஷயங்களை உண்மையை பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு அந்த வீடியோக்கள் சமூக ஊடகங்கள்ல இருக்கு. இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது ஆமாம்ல, சீமான் அவர்கள் உண்மையிலே கரெக்டான விஷயத்தை தானே பேசியிருக்கிறாரு, உண்மையை தானே பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு உள்ளபடியே நமக்கு புரியுது. ஸோ அது அப்படி என்ன அவர் பேசினாரு அப்படின்னா, அவர் விஜயலட்சுமி அவங்கள தெரியும் இல்லையா, நடிகை. அவங்க ஒரு வீடியோ எடுக்கும்போது இவர் பேசுவார். என்ன பேசுவார்னா, மாமாவை கெட்டவன் நினைக்காத, கேடு கெட்டவன் அப்படிம்பாரு. உண்மையிலேயே அவர் சீமான் சொன்னது 100% உண்மை அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெளிவாகுது. சரியா? சீமான் கெட்டவன் கிடையாது, ரொம்ப கேடுகெட்ட கேவலமான கேடுகட்டவன் அப்படிங்கிறத இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு உண்மையிலே எடுத்துக்காட்டுது, உண்மையிலே நமக்கு புரிய வைக்குது. நேற்று முன்தினம் செஞ்சியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டம் சம்பந்தமாக 2 விஷயத்தை பேச வேண்டியிருக்கு. ஒன்று, சீமான் அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் நடந்து கொண்ட முறை, மேடையிலிருந்து கீழே போய் இறங்கி ஒருத்தர் அடிக்க பாய்ஞ்சிருக்கிறார். அதே மாதிரி அந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி அவர் செஞ்ச விமர்சனம், இந்த இரண்டுமே ஒரு மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கிறது. உண்மையிலே சீமானும் சீமானுடைய தம்பிகளும் இதை பார்த்து வெக்கப்படணும், கேவலப்படணும். ஆனா இதை ஏதோ பெரிய சாதனை செஞ்சது மாதிரி ஒரு சில நாம் தமிழர் கட்சியினுடைய, அவங்களை என்ன சொல்றதுன்னு தெரியல, நம்மள அணில் சொல்றான், நாம் தமிழர் கட்சிக்காரன் என்ன சொல்றது, நாம் தமிழர் கட்சியில என்ன சொல்றது, பொதுவாக ஆமைன்னு சொல்லுவானுங்க. நான் ஆமை பாவம், அது ஒரு ஜீவன், அதுக்கும் இவனுங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, நாயின்னு சொல்லலாம், அதுலேயும் வெறி நாயின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வெறி நாய் தான் தன்னை வளர்த்து ஆளாக்குனவனே கடிக்கும். அப்படிப்பட்ட ஜென்மங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஜென்மங்கள் யூடியூப் சேனல்ல இருந்துக்கிட்டு, ஐயோ விஜயை பொழந்து விட்டார், அணில்களை கதற விட்டார், இதுதான் வீரம், இதுதான் தன்மானம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே இவனுங்கள் எல்லாம் அறிவு இருக்குதா? இவனுங்கெல்லாம் பெரிய அறிவு ஆசான் மாதிரி பேசுவாங்க. ஐயோ தாவேக்காவுனருக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, அவங்களுக்கு ஒரு பொது நாகரிகம் கிடையாதுலாம் பேசக்கூடிய இவனுங்க இவர்களுடைய கட்சி தலைவர் செஞ்சிருக்கக்கூடிய மகா மட்டமான அயோக்கியத்தனத்தை ஏதோ பெருமைப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பேசியிருக்கிறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ இந்த வீடியோனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, சீமான் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் செஞ்சாரு, அதற்கு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கமே கிடையாது. அது எனக்கு தேவையும் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நாம புலி வேட்டைக்கு போயிட்டு இருக்கிறோம். இடையில வரக்கூடிய பன்னிகளை டைம் கிடைக்கும் போது அடிக்கலாம், இல்லைன்னா அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ எனக்கு உண்மையிலேயே டைம் கிடைச்சிருக்குது, அதனால இதை அடிக்கலாம். அதுலேயே மெயினாக தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் செய்ததுக்காக நம்ம பேசல. சீமான் அவர்கள் இந்த மேடையில் நடந்து கொண்ட செயல் உண்மையிலே ஒரு கேவலமான கேடுகட்டத்தனமான ஒரு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய நாம இதையெல்லாம் நிச்சயமாக பொதுமக்கள்கிட்ட பேசி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் பேசுகிறேனே தவிர, இல்லாமல் சீமானை ஒரு போட்டியாகலாம் எடுத்துக்கிட்டு, நாம் தமிழர் கட்சியை நமக்கு ஒரு போட்டியாக எடுத்துக்கிட்டு அதற்கு எதிராக விமர்சனம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய நோக்கம் கிடையாது. இந்த மேடையில் சீமான் பேச வரார், அது ஏதோ செஞ்சிக்கோட்டையை மீட்க வராதுன்னு சொல்லிட்டு அது சம்பந்தமாலாம் பேசல. மேடையில் பேச வரும்போது கீழே ஒரு சலசலப்பு, அது வேற ஒன்றும் சலசலப்பு கிடையாது. ஒரு பத்திரிகையாளர் அவர் உள்ள வராரு, உள்ள வரும்போது அவருடைய பவுன்சர்ஸ் தடுக்கிறாங்க. நான் களத்துல நிற்பேன், நான் அப்படியே நின்று புடுங்கிடுவேன், நான் நெஞ்ச நிமித்து நிற்பேன்லாம் சொல்லக்கூடிய சீமானுக்கு என்ன மண்ணாங்கட்டிக்கு பவுன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறது எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் நீங்க எப்படி மனசுல நினைச்சீங்களோ அதை அப்படியே என்னால் வெளிப்படையா பேச முடியாது. ஏன்னா நம்ம பொது நாகரிகம் கருதி கொஞ்சம் டீசெண்டாக தான் பேச முடியும். சரியா? அப்போ அவங்களுக்கு இடையில ஒரு சின்ன சலசலப்பு வந்தா உண்மையிலே நல்ல தலைவன் அப்படிங்கிறத தாண்டிடுங்க. ஒரு மேடையில பேசக்கூடிய சாதாரண ஒரு பேச்சாளர் என்ன செய்வான்? நான் எத்தனையோ மேடைகளில் பேசியிருக்கிறேன். எல்லாருமே எல்லா கட்சியில இருக்கக்கூடியவங்க மேடையில பேசும்போது இயல்பாக சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான்.
மேடையில் நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது மேக்சிமம் எவனா ஒருத்தன் ஒரு போத ஆசாமி ஒருத்தன் இருப்பான், இருந்துக்கிட்டு நம்ம பேசுறதுக்கு அவன் கவுண்டர் கொடுத்துட்டு இருப்பான், ஒன்றில் எதிர்த்து பேசுவான், இல்லை ஆர்வமாக பேசுறது மாதிரியே கொஞ்சம் இது பண்ணுவான், நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே மக்கள் சில பேர் அவங்களுக்கு இடையில சிலவங்க பேசுவாங்க, நம்ம பேச தொடங்கும் போது தான் கரெக்டாக டீ ஸ்நாக்ஸ் கொண்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சலசலப்பு, ஒரு டிஸ்டர்பன்ஸ் பேச்சாளர்களுக்கு இருக்கும். ஆனால் அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவன் தான் ஒரு நல்ல பேச்சாளர். புரியுதா? தலைவர்லாம் ரெண்டாவது விஷயம். அதை அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவன் தான் ஒரு நல்ல பேச்சாளர். சீமான் நூற்றுக்கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான மேடைகளை பார்த்துருப்பார். அவர் வாய் தான் அவருக்கு பலமே, வாய் தான் அவருக்கு பலவீனமே, அது வேற விஷயம். ஆயிரக்கணக்கான மேடையில் பேசின சீமானுக்கு இந்த ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியாதான்னு கேட்டால் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஏன் அப்போ சீமான் அப்படி நடந்து கொண்டார் அப்படின்னு சொன்னால் 2 விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஒன்று, அடித்த போதை அறையா தெளியக்கூடிய நேரத்தில் மேடையில் ஏற்றி விட்டது, அது சீமானுடைய தம்பிகளுடைய தப்பு. ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் அண்ணன் சீமானுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும். அறபோதையில் அப்படி செஞ்சாரா அல்லது பைத்தியம் பிடிச்சதுனால அப்படி செஞ்சாரா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இவருக்கு எப்படி பைத்தியம் பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன். சமீபமாக அண்ணன் சீமான் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை கொஞ்சம் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தான் வராரு. ஆரம்பத்தில் என்ன பண்ணார்னா, தம்பியே என்ன எதிர்த்தாலும் நான் அவரை எதிர்க்க மாட்டேன்னு சொன்னார், நம்மளை ஆதரிச்சாரு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த பழைய கூட்டத்தை, திராவிட கூட்டத்தெல்லாம் கதற விடுவேன், திமுகவெல்லாம் கதற விடுவேன் அப்படின்லாம் சொன்னவர். அதுக்கப்புறம் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் போட்ட பிளான் எதுவுமே நடக்கலை. இவர் என்ன நினைச்சாருன்னா, சீமானவரை கூப்பிட்டு நீங்கள் முதல்வராக நான் துணை முதல்வராக இருக்கிறேன், அல்லது நான் முதல்வராக இருக்கிறேன் நீங்கள் துணை முதல்வராக இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவரை தூக்கி மெச்சுவோன்னு நினைச்சாரு. தளபதி அதுக்கெல்லாம் இடம் வச்சு கொடுக்கல. அதில் வெறுப்பினுடைய உச்சத்தில் போயிட்டார். அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் திமுகவை எதுக்குதோ காலி பண்ணதோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சியை மேக்சிமம் காலி பண்ணிடுச்சு. கட்சியில் இருக்கக்கூடிய மேக்சிமம் தொண்டர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வராங்க. அவர்களுடைய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு, புதிய தலைமுறை ஓட்டு, மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்குகள், திமுகவிற்கு பாஜகவிற்கு அதிமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலை இருக்கக்கூடிய வாக்குகள், இது எல்லாமே தமிழக வெற்றி கழகத்துக்கு வருது. கடந்த தேர்தலில் 8% வாங்கினவங்களுக்கு இந்த தேர்தலில் 1% வரதே கஷ்டம். அப்போ இந்த விரக்தியினுடைய உச்சத்துல சீமான் போறாரு. சீமான் அந்த அவருக்கு வந்து தளபதி மேல ஒரு பொறாமை வருது. அந்த பொறாமை வைத்தறிச்சலா மாறுது. அந்த வைத்தறிச்சல் அதிகமாகுது. அந்த வயறு எரிஞ்சு அப்படியே போய் மண்டை சூடாகி பைத்தியம் முத்தி போய் மேடையில லூசுத்தனமா உளறுறாரு. சீமானவருடைய பழைய பேச்சுகளையும் பாருங்கள், நேற்று முன்தினம் அவர் பேசின பேச்சையும் பாருங்க. அந்த மேடைக்கும் அந்த பொதுக்கூட்டத்துக்கும் அந்த டாபிக்குக்கும் சம்பந்தமே இல்லாம திரும்ப திரும்ப உளறிக்கிட்டே இருக்கிறார். 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று அறபோதை அல்லது அறப்பைத்தியம். அறபோதையா அறப்பைத்தியம்ங்கிறத நீங்களே சொல்லுங்க அன்பார்ந்த மக்களே. இதை கூட ஃபயர் விட்டுட்டு இருக்கிறானுங்க. தாவேக்காவை பொழந்துட்டாரு, விஜய் அணில்களை கதற விட்டாருன்னு. இதில் எங்களுக்கெல்லாம் ஒரு கதறலும் கிடையாதுடா. உண்மையிலே கதறினது நீங்க தான். அண்ணன் சீமான் தான் அந்த மேடையில் எங்களுக்கு எதிராக கவுண்டர் கொடுக்குற அப்படிங்கிற பேரில் கண்ணீர் விடாத குறையா கதறினதை நாங்கள் பார்த்தோம். ஆமாம், கண்ணீர் விடாத குறையா கதறினதை பார்த்தோம். எனக்கு சீமான் அவர்கள் என் வீடியோவை பார்த்துட்டு எனக்கு தான் பதில் கொடுத்துருக்கிறாரோ அப்படிங்கிறது பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. 2-3 வீடியோக்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வேணா போய் பாருங்க. கமெண்ட்ல வேணா பின் பண்ணுறேன். அதில் நம்ம சொல்லியிருந்தோம், நாங்கள் புலி வேட்டைக்கு போகிறோம். ஃபர்கானா ஃபாத்திமா உங்களுக்கு பதில் கொடுக்கும்போது நாங்கள் புலி வேட்டைக்கு போகிறோம், இடையில வரக்கூடிய பன்னிகளை நாங்கள் பெருசுப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ அண்ணன் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ணன் டென்ஷன் ஆயிடுச்சு. உடனே அதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் அது நாங்கள் வந்து அணில் குஞ்சுகள் ஓரமாக போய் விளையாடுங்க, மரத்து மேலே இது பண்ணுங்க, நான் அவர் புலியாம், அவர் மேட்டைக்கு போகிறாராம், அதில் வந்து காட்டருமே அதெல்லாம் நாங்கள் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு. நான் அதே சீமான்ட்ட தான் கேட்குறேன், நாங்கள் அணில் தானே, எங்களுக்கு அரசியல் தெரியாது இல்லையா? அப்புறம் என்ன சாட்டை துரைமுருகனுக்கு எங்களுக்கு எதிராக போர் அறிவிச்சிங்க? ஒரு அணில் குஞ்சுக்கு எதிராக போர் அறிவிக்கன்னா யார் அறிவிப்பா? அணில் குஞ்சுக்கு எதிராக யார் போர் அறிவிப்பா? ஒரு நாய் போர் அறிவிக்கும். ஏன்னா அணில் குஞ்சை யார் கடிக்க வருவா? ஒரு நாய் கடிக்க வரும், ஒரு பூனை கடிக்க வரும். இதை தவிர வேற யார் கடிக்க வருவா? புலி வேட்டைக்கு போறவரா இருந்தா புலிக்கு எதிராக தானே போர் செய்யணும், இல்ல காட்டெருமைக்கு எதிராக தானே போர் அறிவிக்கணும். அணில் குஞ்சுக்கு எதிராக அண்ணன் போர் அறிவிச்சிங்க.
எங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு கொள்கை கிடையாது. அண்ணன் சொல்றாரு, உன் கொள்கை என்னப்பான்னு கேட்டாராம் ஒருத்தன்ட்ட. அவன் வந்து தளபதி தளபதி தளபதின்னு சொன்னானா, அது தலைவிதின்னு இவருக்கு கேட்டுதான். போதையில எவனையாவது ஒருத்தனை சொந்த கட்சிக்காரனையும் கூப்பிட்டு வச்சு உன் கொள்கை என்னடான்னு கேட்டா அவன் அப்படிதான் சொல்லுவான். ஏன்னா அவனும் இன்னொரு போதையில தானே இருப்பான். அடுத்து ரெண்டாவது கேட்டாராம், உடனே டிவிக்கேன்னு சொன்னாராம். அப்போ இவர் சொன்னாரா, நீ எல்லாம் டிவிக்கு பார்த்துருக்க, அப்போ ஓரமா போய் டிவின்னு. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவன் டீ விற்பான். அவனுக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா, அவனுடைய குடும்ப உரிமை இருந்துச்சுன்னா, பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடணும், அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா டீ விற்கிறதுக்கு தயக்கம் ஒன்றும் கிடையாது. ஆனா சீமானு மாதிரியோ, சீமானுடைய தொம்பிகள் மாதிரியோ மானங்கெட்டத்தனமா மானத்தை வித்து பொழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சீமான் மானத்தை வித்து பொழைப்பாரு, தாவேக்காக மானத்தை விற்க வேண்டிய அவசியம் கிடையாது. டீ விற்றுரும், பிரச்சனை இல்லை. டீ விற்கிறது ஒன்றும் அவ்வளவு கேவலமான விஷயம் ஒன்றும் கிடையாது. சரியா? டீ விற்கிறதெல்லாம் அவ்வளவு கேவலமான விஷயம் கிடையாது. மாடு மேய்க்கிறத பத்தி சீமான சொல்லுவாங்க, மாடு மேய்க்கிறதும் அவ்வளவு கேவலமான விஷயம்னு கிடையாது. என்ன, நல்ல விலை அதிகமான ஃபாரின் பிராண்டு ஜெர்சி போட்டு டிஷர்ட் போட்டுட்டு ஷூவை போட்டுட்டு போய் மாடு மேய்க்கிறது தான் கேவலமான விஷயம். அது ஒரு நாள் கூத்து. சரியா? ஒரு நாள் கூத்து. சரி, அது வேற விஷயம். அது நம்ம வேற டாபிக் ரெண்டாவது பேசுவோம். இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக எந்த அளவிற்கு சீமான் வன்மத்தை கூட்டுறாரு, ரொம்ப கேவலத்தினுடைய உச்சமா போயிட்டு இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சி, அதுல இந்த மாநாட்டினுடைய பணிகள், மாநாட்டினுடைய பிரம்மாண்டம், மாநாட்டிற்கு மக்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவு, தமிழ்நாட்டு அரசியலில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், செய்திகளில் வரக்கூடிய செய்தி சேனல்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாத்தையுமே திமுகவை ஒரு பக்கத்தில் கிளி ஏற்படுத்தி இருக்குன்னு சொன்னா, நாம் தமிழர் கட்சி தலைவர் முதல் தொண்டர் வரை அத்தனை பேரும் பைத்தியம் பிடிச்சது மாதிரி ஆயிட்டான். ஒரு பொறாமை, அது ஒரு வைத்தறிச்சலாக மாறி அது எந்த நிலைக்கு ஒரு மனுஷனை கொண்டு வரும் அப்படிங்கிறத சீமான் அவருடைய விஷயத்துல நம்ம பார்க்க முடியும். சீமான் அவருடைய சமீபத்தினுடைய செயல்பாடுகள் முழுக்க பொறாமையினுடைய உச்சகட்டமாக, வைத்தறிச்சலுடைய உச்சகட்டமாக, அந்த வைத்தறிச்சல் அவரை புலம்ப வைக்குது. அந்த வைத்தறிச்சல் அவரை ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு நபராக, வைத்தறிச்சல் அவரை வந்து ஒரு பைத்தியக்காரனா மாத்துது. அந்த பைத்தியக்காரத்தனம் பொது மேடையில வெளிப்படுது. அது என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம பேசுறார். நேற்றைய தினம் இந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசின வீடியோவை எல்லாருமே போய் பாருங்க. பொதுவாக சீமான் பேசக்கூடிய பேச்சுல கருத்து இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும், எல்லாமே இருக்கும். அவர் பொய் சொல்லுவாரு, பொய்ய கூட கொஞ்சம் இதா சொல்லுவாரு. ஆனா நேற்று முன்தினம் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் முழுக்க பேசும்போது ஒரு கோர்வை கிடையாது, ஒரு தெளிவான பார்வை கிடையாது, மொத்தமா உளறி கொட்டி வச்சிருக்கிறார். அப்படின்னா ரெண்டு விஷயம் புலப்படுது. ஒண்ணு, அண்ணன் அற போதையில இருக்கணும், அல்லது அண்ணன் அற பைத்தியமா இருக்கணும். ரஜினிகாந்த் அவ்வளவு விமர்சனம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு காலில் போய் விழுறீங்க. திமுக அவ்வளவு விமர்சனம் பண்ணீங்க, இப்ப அந்த ஆளுக்கு காலில் போய் விழுறீங்க. இதை விட ஒரு மானங்கிட்ட பொழப்பு இருக்குதா சீமான் அவர்களே? நீங்க வந்து அடுத்தவங்களை விமர்சனம் பண்றீங்களா? எவ்வளவு கேவலமான மனநிலை இது, எவ்வளவு மோசமான மனநிலை. இதுல வந்து இவர் புலி வேட்டைக்கு போனாராம், புடுங்கிற வேட்டைக்கு போறீங்க நீங்க. ஒரு முதலமைச்சர் ஆயிடுவாராம், அப்படியே இது பண்ணிடுவாராம், கிழிச்சிங்க. நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, இவர் எடுத்த உடனே இவங்க முதலமைச்சர் ஆயிடுவாங்களாம். அண்ணாவை பத்தி பேசுறாங்க, அண்ணா இத்தனை வருஷம் அரசியல் பாரம்பரியம். காமராஜரை பத்தி பேசுறாங்க, எத்தனை வருஷம் அரசியல் பாரம்பரியம் அப்படிம்பாங்க. விஜய் மட்டும் எடுத்த உடனே முதலமைச்சர் ஆயிடுவாராம். ஆனா இவங்க மட்டும் எடுத்த உடனே முதலமைச்சர் ஆயிடலாம். கடந்த 10 வருஷமா 14 வருஷமா கட்சி நடத்துறீங்க. ஒரு நகர்மன்ற தலைவர் ஆகிறதுக்கு வக்கு இல்ல, ஒரு பேரூர்வாட்சி தலைவர் ஆகிறதுக்கு வக்கு இல்ல, ஒரு மாநகராட்சியினுடைய கவுன்சிலர் ஜெயிக்கிறதுக்கு வக்கு இல்ல. இதையெல்லாம் எடுக்க மாட்டாங்களாம். ஆனா நேரடியா சட்டமன்றத்தில் போய் முதல்வராக தான் சீமான் உட்காருவாராம். விஜய் அவர்களை பார்த்து விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் தன்னுடைய மனசாட்சியை பார்த்தாது கேட்கலாமா வேண்டாம்? சீமானே நீ வந்து விஜய் அவர்களை விமர்சனம் செய்கிற. விஜய் வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்ச உடனே முதல்வர் ஆகிறதுக்கு ஆசைப்படுறாரு, அது தப்பு. ஏற்கனவே அண்ணா எல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷம் உழைச்சுதான் முதல்வராக இருக்கிறாரு. அப்போ அது தப்பு அப்படின்னு சொல்ற நீ, ஆனா நீ மட்டும் ஒரு நகர்மன்ற உறுப்பினராகவோ பேரூராட்சியாகவோ மாநகராட்சியோ இதெல்லாம் ஆவாம நேரடியா முதல்வர் சீட்டுக்கே போறதுக்கு முயற்சி பண்றீங்க. உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கு கேவலமா இல்லையா? நீ எல்லாம் மனுஷன் தானா? சோத்தை தான் திங்கிறியா? அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசாட்சியை பார்த்த சீமான் கேட்பாரா? கேட்டிருக்கணுமே. அப்ப கேட்கல அப்படின்னு சொன்னா உங்களை என்ன சொல்றது? நிறைய வார்த்தைகள் வருது. ரொம்ப கட்டுப்படுத்தி தான் நான் பேசுறேன், ரொம்ப கட்டுப்படுத்தி தான் பேசுறேன். இங்க நேத்தைக்கு வீடியோ சீமான் பேசுற உடனே டக்குன்னு ரியாக்ஷன்
நம்ம விஜயலட்சுமி அக்காட்ட இருந்து அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல திராணி இருக்காடா எவனுக்கு? அது உங்களுக்கு எவனுக்கு அது திராணி இருக்குதா? ஆளுக்கு இருந்துகிட்டு ஐயோ விஜய் அவர்களை பொழந்தார் சீமான், அணில் குஞ்சுகளை கதற விட்டார் சீமான் சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கீங்களே. அக்கா விஜயலட்சுமி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்களா? வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்ட பையன் வரல சீமான், அதை சொல்றதுக்கு திராணி இருக்கா, தைரியம் இருக்கா? கேட்டா சொல்லுவானு அது அவர் விபச்சாரி, காசுக்காக போனது. காசுக்காக போனவங்க விபச்சாரின்னு சொன்னா சோத்துக்காக போனவன் ஆம்பளை ஐட்டம் தானே. சீமான் ஒரு ஆம்பளை ஐட்டம் தானே. அதை பத்தி பேசுவீங்களா நீங்க? பெண்களுக்கு நீங்க மரியாதையை பத்தி பேசுறீங்க. தாவேகாரன் அசிங்கமா பேசுறான்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் மாதிரி அயோக்கியர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளவு கேடுகட்டத்தனம், எவ்வளவு கேடுகட்டத்தனம். கொஞ்சம் கூட வெக்கம், கொஞ்சம் கூட கூச்ச உணர்வே இல்லாதவர்கள். இல்ல தமிழர் அப்படிங்கிற பெருமை. தமிழனுக்கு தன்மானம் முக்கியம். தமிழன் தன்மானத்தோட வாழக்கூடியவன், யாருக்கும் அடிமையாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் கிடையாது. ஒரு தவறுனா நெஞ்ச நிமித்தி இது தப்புன்னு சொல்லக்கூடியவன், சரின்னா நெஞ்ச நிமிர்த்தி இதை சரின்னு சொல்லக்கூடியவன். ஆனா நாய் பிழைக்குமா இந்த பொழப்பு? சீமான் பிழைக்கிற பொழப்பு நாய் பிழைக்காது. ஒரு பக்கம் இந்த பக்கம் வாய் வைக்கிறது, அடுத்து இந்த பக்கம் வாய் வைக்கிறது, அடுத்து இந்த பக்கம் வாய் வைக்கிறது. சரி, எங்கிட்ட கொள்கை என்ன, கொள்கை என்னன்னு சொல்லி கேட்குறீங்களே. எங்க கொள்கை என்ன மண்ணாங்கட்டின்னு தெரியறதுக்கு முன்னாடியே என்ன மண்ணாங்கட்டிக்கு நீங்க ஆதரிச்சிங்க. என் தம்பி என்னை எதிர்த்தாலும் நான் ஆதரிப்பேன், என் தம்பியை நானும் சேருவோம், இவங்களெல்லாம் கதற விடுவோம். உண்மையிலேயே அரசியல் தெரிவும் தெளிவான பார்வையும் கொண்ட ஒரு நபராக இருந்தா கட்சி ஆரம்பிக்கிட்டு கொள்கையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நானும் அவரும் சேர்ந்து இவங்களை கதற விடுறோமா, இல்லை நான் விஜயை கதற விடுறேன்னா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கணும். எங்கள் கொள்கை என்னன்னே தெரியறதுக்கு முன்னாடியே, அல்லது எங்கள் கொள்கை என்னங்கிறத நாங்கள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நின்று எதிர்க்கிறீங்கன்னா, அது அவர் பெரியாரை ஏற்றுக்கொண்டார். பெரியார் தான் அவர் கொள்கை மாநாட்டுக்கு முன்னாடியே பெரியாரை ஏற்றுக்கொண்டார். பெரியாருடைய பிறந்த நாளுக்கு பெரியார் திடலில் போய் மாலை போடும்போதே அவர் பெரியாரை ஏற்றுக்கொண்டார்னு தெரியாதா? அதற்கு பிறகும் நீங்கள் தளபதியை ஆதரிச்சிங்க. அதற்கு பிறகு வந்த தேர்தலில் கூட தளபதியினுடைய பேரை சொல்லி தளபதி தளபதின்னு சொல்றீங்களா? இதே தளபதின்னு தான் உங்க கட்சிக்காரன் பேசலாம். எங்க கூட இப்ப அடிஷனலா தளபதி வேற இருக்கிறாரு, அவர் வேற மைக்க வச்சு பாட்டு போட்டாரு சொல்லி சாட்டை துரைமுருகன் மாதிரியான கேவலமான ஜென்மங்கள் எல்லாம் பேசினான். அப்ப அதை தடுத்திருக்கணுமா வேண்டாமா? அப்போ ஓட்டு வேணும் அப்படின்னு சொன்னா எவன் காலையும் நக்கி பிழைக்கக்கூடிய நாய் பிழைப்பு பிழைக்கக்கூடிய சீமான் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி விமர்சனம் செய்யலாமா? விமர்சனம் செய்யலாமா? கேடுகட்டத்தனம் இது, கேடுகட்டத்தனம் இது. இதுல இவர் புலி வேட்டைக்கு போறாராம், அப்படியே போய் கிழிச்சிடுவாரு புலி வேட்டைக்கு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இன்னைக்கு எப்படி இருக்கு? டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான், டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான். நாம் தமிழர் கட்சி யாரோட போட்டி போட்டு இருக்குதுன்னா அக்கா விஜயலட்சுமியோட. அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு தான் சண்டை, அவங்களுக்கு தான் போட்டியே. இதுல வந்து நம்மள வந்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல அணில் குஞ்சு ஓரமா போங்க, அங்க போங்க, இங்க போங்க. நாங்க களத்தில் நிக்கிறோம், திமுகவுக்கு நேர் எதிராக நிக்கிறோம். இடையில வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். அப்பப்போ வந்து ஏதாவது சுரண்டிக்கிட்டு இருக்கிறது. கேட்டா பெரிய போராளி மாதிரி பேசுறது, பொறுக்கித்தனம் செஞ்சுட்டு அவன்லாம் பொறுக்கித்தனம் செய்யறவன் எல்லாம் போராளி. இப்போ உங்களுக்கு உங்களுடைய இதுல மாநாடு திமுகவை தான் கதற வைக்கும்னு நினைச்சோம். ஆனா மாநாட்டுக்கு பிறகு திமுக கதறும், அது வேற விஷயம். ஆனா மாநாட்டுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி கதறது. அதுலேயும் சீமான் பைத்தியம் பிடிச்சி பைத்தியத்தினுடைய உச்சத்துல போயிட்டார். என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப இவங்களுடைய நிலையை என்னன்னா, கடந்த தேர்தல் ஒரு 8% வாங்கினோம். அது விஜய் அவர்களுடைய பேரு, புது வாக்காளர்கள், அதே மாதிரி மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், இப்படி எல்லாருடைய வாக்குகளையும் பெற்று 8% வாங்கிட்டோம். இந்த தேர்தலில் மினிமம் ஒரு 4% வாங்கிட மாட்டோமான்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால எப்படியாவது பிஜேபிக்கு இந்துத்துவ ஒரு சாஃப்ட் கார்னர்ல இந்துத்துவாவை பேசி இந்துத்துவ ஓட்டுகளை கொஞ்சம் பெற்றுடலாம். ஒரு சாஃப்ட் கார்னர்ல தளபதியை எதிர்க்கிறது மாதிரி எதிர்த்து திமுகவுக்கு ஆதரவு அப்படிங்கிறது மாதிரி பண்ணி அப்படி கொஞ்சம் திமுக ஓட்டுகள் அப்படி பெற்றுடலாம். அப்படி ஒரு கொஞ்சம் சாஃப்டா வந்து ஏடிஎம்கேவை ஹேண்டில் பண்ணி ஏடிஎம்கேவுடைய ஓட்டுகளை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் துடியாக துடித்து கொண்டு இருக்கிறார். ஆனா உண்மை என்னன்னா, இந்த தேர்தலில் மக்கள் சீமானை ஒரு சீமானுக்கு கூட மதிக்க போறது கிடையாது, கண்டுக்க போறதே கிடையாது. 1% ஓட்டு கூட சீமானுக்கு அதிகபட்சமா 1% ஓட்டு கூட வாங்கிறது கஷ்டம்தான். இது யாருக்கு தெரியும்னா சீமானுக்கு தெரியும், ரவீந்திரன் துரைசாமிக்கும் தெரியும். அதனாலதான் இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு டீமா குரூப்பா இருந்துகிட்டு
இன்னைக்கு சார் ரவீந்திரன் துரைசாமி மாதிரியான ஆளெல்லாம் போய் மீடியாக்கள்ல இருந்து வேற மாதிரி பேசுறது, அது அன்ப்ரூவ்டு அன்டெஸ்டட் ஓட்ஸு, அது 3% வராது 2% தான் வரும்னு சொல்லிட்டு உளர்றது, சீமானை புகழ்ந்து பேசுறது. இன்னொரு பக்கத்துல சீமான் இருந்து கொண்டு தமிழக வெற்றி கழகம் பிளஸ் வெர்சஸ் திமுக இந்த போட்டி நடந்துகிட்டு இருக்குது, இதை எப்படியாவது மடைமாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்துட்டு இருக்கிறாரு. திமுகவை தான் நாங்க அடிக்க போறோம். ஆனா திமுகவை அடிக்கிற அடியில ஒரு காத்து வீசும்ல. இப்போ ஒரு 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 பொருளை எடுத்து ஓங்கி வீசுறோம், வீசும்போது ஒரு காத்து வரும் இல்லையா, அதே மாதிரி திமுகவை அடிக்க போறோம், ஓங்கி அடிக்க போறோம். இப்படி அடிக்கும் போது ஒரு சின்னதா ஒரு காத்து வரும் தெரியுமா, இந்த காத்துல அடிபட்டு சின்ன பின்னமாகி போறது யாருன்னா சீமான் தான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.